பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், ஹத்தாபுகள் மற்றும் குறிப்பாக இந்த அவையில் வீற்றிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் நீண்டே நிலவட்டுமாக. ஆமீன். நான் இந்த சபையில் பேசுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வேறுபாடுகளை களைந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் என்பது மிகவும் கேடாகவும் ஒரு பெண்ணை ஒரு பொருட்டாகவே கருதாமலும், அதே போன்று உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்று பார்க்கும் மிக கொடிய அந்த நோயிலே அவர்கள் இருந்தார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்பாக இந்த உலகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒளியை கண்டது. அதாவது ஒரு நீதம் நிலைநாட்டப்பட்டது, அசத்தியங்கள் வீழ்த்தப்பட்டது. குழந்தைகள் எல்லாம் புதைக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் மீண்டும் எழுந்தது போன்று, உயிர்ப்பிப்பது போன்று மிக நல்ல முறையில் வாழ்ந்தார்கள். பொதுவாக ஒரு மார்க்கத்தின் மிகவும் தலைவராக இருப்பவர், அதே போன்று ஒரு கௌமில் மிகவும் தலைவராக இருப்பவர் தன்னை விடவும் தாழ்ந்தவர்களை மிகவும் மோசமாகவும் தன்னை விட தாழ்த்தி தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் ஈருலகத் தலைவர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார்கள் தன்னை ஃபதஹே மக்காவுக்கு முன்பாகவே மிகவும் கொடிய முறையில் துன்புறுத்திய அந்த எதிரிகளை தன் சகோதரனாகவும் தன்னுடன் வைத்து கொண்டதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஹிஜ்ரி 8 ஃபதஹே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார்கள் காஃபிர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை அனைத்தையும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் லுஹருடைய நேரம் வந்துவிட்டது. லுஹருடைய நேரம் வந்தவுடன் ஒரு நீக்ரோ அடிமை, அதாவது கருப்பின அடிமையான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி கருப்பு காபாவின் மீது கருப்பு பிலாலை ஏற்றுகிறார்கள். ஏற்றி பாங்கு சொல்லுமாறு கூறுகிறார்கள். இதன் மூலமாக புரிய வருவது என்னவென்று தெரியுமா? ஒரு நீக்ரோ அடிமை, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அடிமை உயர்ந்த ஜாதிகளை தொட முடியாது என்ற அளவுக்கு இருந்த அந்த வேறுபாடினை இன்றுடன் இந்த மண்ணிலிருந்து நான் வெளியேற்றிவிட்டேன் என்பதனை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசூக்காக ஒரு சூதனமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு சபை நடந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார்கள் அந்த மனிதரை கை நீட்டி, இவர் மிகவும் மோசமானவர், இவர் மிகவும் அதிக பாவம் செய்தவர் என்று நாயகம் குறிப்பிடுகிறார்கள். அந்த மனிதரோ அந்த சபையை நோக்கி வருகிறார். வந்தவுடன் எம் பெருமானார் செய்தது என்னது தெரியுமா? தன் மேனியில் இருந்த துண்டினை கீழே விரித்து அந்த மனிதரை அமரச் செய்கிறார்கள். அமரச் செய்தவுடன் சஹாபாக்கள் அனைவரும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த மனிதரோ பேசிவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், நாயகமே இவர்தான் மிக மோசமானவர் என்று நீங்கள் கை காமித்து சொன்னீர்கள். ஆனால் அவர் வந்தவுடன் நீங்கள் ஏன் உங்களுடைய மேனியில் இருந்த அந்த துண்டினை போற்றி அவர்களை அமரச் செய்தீர்கள் என்று கூறியதற்கு நாயகம் கூறியது என்னவென்று தெரியுமா? இதோ வருகிறாரே, அவர்தான் மோசமானவர், நான் அல்ல என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவியை பார்த்தாலும் கூட வேறுபாடினை தூக்கி எறிந்து அவர் சக மனிதர் போன்றுதான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுவாக ஒரு தலைவர் என்றாலே ஒரு எண்ணம் நம்ம மனதில் தோன்றியிருக்கும். என்னவென்று தெரியுமா? அவர் தலைவர், அவரை பார்த்தா நம்ம பணிஞ்சு கீழே குனிஞ்சு தான் பேசணும், அவர்கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு இருந்துச்சு. அதே நெண்ணி ஒரு மனிதரோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரிடம் வருகிறார். அவரோ குனிந்து பயந்தவாறு நாயகத்தினிடம் பேசுகிறார். முதலில் நாயகம் செய்தது என்னவென்று தெரியுமா? என்னை பார்த்து பயப்படாதீர்கள், லா தஹப், என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாமா, இன்னமா அன பஷீருன், நானும் ஒரு மனிதர் தான் என்று எம் பெருமானார் கூறியிருக்கிறார்கள். அதாவது எவ்வளவு பெரிய நான் ஒரு தலைவனாக இருந்தாலும் உங்களில் ஒருவன் தான் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இவ்வாறு கூறுகிறார்கள். என்ன தெரியுமா? அஹபப் ஹபீபுக ஹவுலம்மா அசா ஐயகூன பகீலுக யோமம்மா. அதாவது ஒரு மனிதரை நீங்கள் நன்கு பிரியப்பட்டு அவரை நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்து விட வேண்டாம். ஏனென்றால் அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு அவர் எதிரியாக மாறலாம். அதுவே இவ்வாறும் கூறுகிறார்கள், அபகல் ஹபீபுக்க ஹவுலம்மா அசா யகூன ஹபீபுக்க யௌமம்மா. அப்படியே மாற்றி பாருங்களேன். அதாவது நீங்கள் அதே போன்று ஒரு மனிதரை நீங்கள் வெறுத்து மிகவும் கீழே தள்ளிவிட வேண்டாம். அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களுடைய சகோதரராகவும் உங்களுடைய நண்பராக ஆகலாம் என்று இந்த இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அந்த பாசத்திற்கும் அந்த எதிரித்தனத்திற்கும் கூட வேறுபாடு பார்க்க வேண்டாம் என்பதனை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்பொழுது சிறுமிகள் எல்லாம், அதாவது பெண் குழந்தைகள் பிறந்தாலே அவர்களுக்கு என்னமோ சாபக்கேடு போன்றும் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? அப்பொழுது ஜாஹிலியாவில் இருந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? ஒரு கபரை அவங்களுக்குன்னே செஞ்சு வச்சிருவாங்க. அதாவது ஒரு பொன் குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அது ரஹ்மத்து, அது நமக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்போ என்ன தெரியுமா நினைச்சாங்க? ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அது தஃபன் செய்து விட வேண்டும். அதை தஃபன் செய்து விட்டால் அவர்கள் மனது நிம்மதியாக இருக்கும். இதே போன்று ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு மனிதருக்கு பெண் குழந்தை பிறக்க போகிறது, அதுவே பெண் குழந்தை பிறக்க இருக்கிறது. அந்த மனிதரோ நான் வெளிநாட்டிற்கு செல்கிறேன், நமக்கு ஆண் குழந்தை பிறந்தால் நீ அதை வள என்று தன் மனைவியிடம் கூறுகிறார். அதே போன்று பெண் குழந்தை பிறந்தால் அதை நீ தஃபன் செய்து விடு என்று அந்த மனிதர் கூறுகிறார். அது கூறியது போன்று அவர் சென்று விட்டார். சென்றவுடன் அந்த பெண்ணிற்கோ பெண் தான் பிறக்கிறது. இதை எண்ணிய அந்த 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 அம்மா என்னதான் இருந்தாலும் தாய் குலமாச்சு, அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னொரு பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த பெண்ணை கொடுத்து நீங்கள் வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வளர்ப்பாங்க. வளர்த்து அதே அந்த அப்பாவும் திருப்பி வராரு. அந்த அப்பா திருப்பி வந்தோடனே அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட விளையாண்டோடனே அவருக்கு வந்து அந்த பெண் குழந்தை மேலே வந்து மிகவும் பிரியம் ஏற்படுகிறது. அப்புறம் தான் அந்த மனைவியிடம் கூறுகிறார், அந்த பெண் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பெண் குழந்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னு என்று கூறுகிறார். அப்பொழுது கூறுகிறார்கள், அவள் என் உயிரை போன்று என்று கூறுகிறார் அந்த மனிதர். பிறகுதான் அந்த மனைவி கூறுகிறார், இவள் நம்மளுடைய மகள் என்று கூறுகிறார். ஆனால் அந்த தந்தை என்ன செய்திருக்க வேண்டும்? தன் மகள் என்று கெட்டி அணைத்து முத்தமிட்டு இருக்க வேண்டுமா இல்லவா? அவள் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? அந்த பெண் குழந்தையை அழைத்து சென்று அந்த பெண் குழந்தையோ அந்த தந்தையிடம் வந்து தந்தை என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்ற நியத்தில் அது வருகிறது. அவரோ கடை வீதியின் பக்கம் அந்த பெண்ணை அழைத்து செல்கிறார். அந்த பெண்ணும் செல்கிறது. போய்கொண்டே இருக்கிறார். எங்கே போகிறோம் என்று கேட்கவில்லை, என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் கேட்கவில்லை. அவர் ஒரு குழியை தோண்டுகிறார். அப்பொழுது வரும் அமைதியாக இருக்கிறது. குழியை தோண்டி அதனுடன் நீ படு. அதாவது அந்த 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 இடத்துல என்ன தெரியுமா நடக்கிறது? அந்த குழியை தோண்டும் சமயத்தில் அந்த தந்தையினுடைய தாடியிலே அந்த மண் என்பது, அந்த தூசி என்பது படுகிறது. அப்பொழுது அந்த பெண் குழந்தை அந்த தாடியினுடைய தூசியை தட்டி விடுகிறது. அப்பொழுதும் அந்த மனிதர் என்ன தெரியுமா செய்தார்? நீ இதனுள் படு என்று கூறுகிறார். அந்த பெண் குழந்தையும் படுத்தது. பிறகு தன் தந்தையை பார்த்து வினாவுகிறது, தந்தையே, என்னை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அப்பொழுதுதான் அந்த குழந்தை கேட்கிறது. அந்த தந்தை என்ன தெரியுமா செய்தார்? அது பேசிக்கொண்டிருக்கும் சமயத்திலேயே அதனுடைய மூஞ்சியிலே மண்ணை மூடிவிட்டார். பிறகு வீட்டிற்கு வருகிறார். பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை தழுவி நாயகத்தினிடம் இதை கூறுகிறார். நாயகமே, நீங்கள் எல்லா பாவமும் மன்னிச்சிருன்னு சொல்கிறீங்க இஸ்லாத்தில் வந்தா, அப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு கேளுங்க. அதாவது என் பெண் குழந்தை வந்து நான் உயிரோட புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி 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 அழுகிறார்கள். அவர்கள் அழுகும் சமயத்திலே அந்த தாடியில் வடிந்து கீழே தண்ணீர் ஓடுகிறது. மீண்டும் சொல் என்று நாயகம் கூற அவரும் சொல்கிறார், அழுகிறார்கள். மீண்டும் சொல், அழுகிறார்கள். இந்த அழுகையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்பாக ஒரு குழந்தையும் பிதைக்கப்படவில்லை. இவர் கூறியது என்னவென்று தெரியுமா? நான் செய்தேன் என்று தான் கூறினார். நான் இப்பொழுது செய்தேன் என்று கூறவில்லை. அதாவது அந்த மண்ணிலிருந்து அப்பொழுது அந்த செயல் வெளியேற்றப்பட்டு விட்டது. நாயகம் வந்ததற்கு பின்பாக எந்த பெண் குழந்தைகளும் பிதைக்கப்படவில்லை. எல்லா பெண்களும் ஒரு பொருட்டாக, அதாவது மிகப்பெரிய கண்ணியத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சென்றார்கள். பொதுவாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணுனாலே நமக்கு என்ன செய்வோம்னா, ஆண் தான் வந்து பெரியவர்,
பெண் என்ன ஆகிற போது அது வந்து ஒரு பலகீனமானவங்க தானே அப்படின்னு ஒரு மனிதர் சொன்னார் அப்படின்னா நாயகம் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு மூலத்திலிருந்து தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆணையும் பெண்ணையும் ஒன்றா தான் படித்தான். ஆணுக்குன்னு இதுக்கு பெண்ணுக்குன்னு இதுக்குலாம் தரல. அதாவது பெண்ணை பலகீனமாக படிச்சிருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதே தவிர்த்து அது வேறுபாடு அல்ல. அந்த பெண்ணிற்கு ஏற்றது போன்று அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறானே தவிர்த்து ஒரு பெண் என்பவள் மிகவும் மட்டமானவள் தான், ஒரு ஆண் மட்டும்தான் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் என்பதனை முதலில் இந்த உலகம் புரிய வேண்டும். இப்போ உள்ள சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா சுன்னத்தில் கூட வேறுபாடு. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அதை மட்டும் தான் நாங்கள் பின்பற்றுவோம். அதனுடைய மூலப்பொருளே அவர்கள் புரியவதில்லை. அதாவது நாயகம் இவ்வாறு கூறுகிறார்கள், என்னை நீங்கள் புகழ வேண்டாம் என்று கூறுகிறார்கள். சரியா? புகழ வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌலுது கூடாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம என்ன புகழ வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? என்னை புகழாதீர்கள் என்றால் அவர்களுக்கு அதாவது ஒரு சிறு குழந்தை ஒரு கவிதை படிக்குமாம். அந்த சமயத்தில் நாயகம் கூறியது, அதாவது எங்ககிட்ட வந்து ஒரு நபி இருக்காரு, அவருக்கு வந்து முன்னாடி நடக்கிறது எல்லாமே தெரியுது, அதாவது இல்முல் கைப், மறைவான விஷயம் எல்லாம் அவர் கூறுகிறார் என்று அந்த பெண் கூறியது. அப்பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை புகழ வேண்டாம் என்று கூறினார்கள். அதாவது இல்முல் கைப் ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. அரபியில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நசபி. அதாவது ஹக்கீக்கின்னு ஒன்று இருக்குது, நசபின்னு ஒன்று இருக்குது. ஹக்கீக்கினா அது ஒரு மனிதர்னால் இன்னொருத்தவனுக்கு கொடுக்க முடியாது. அதாவது நசபினா அது ஒரு மனிதர் இன்னொருக்கு கொடுக்க முடியும். ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்ட இல்முல் கைப் என்பது அது நசபி, அல்லாஹ்வினிடமிருந்து எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது கூறலாம், இருந்தாலும் நாயகம் கூறியது என்ன அவ்வாறு சொல்லாதீர்கள் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அதை எண்ணி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? என்னை வந்து புகழாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதாவது நீங்கள் வந்து இது மௌலூதுனா என்னை பற்றி ஓதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது உள்நோக்கம் இதுதான். அப்பொழுது என்றால் நாயகம் புகழி எவ்வளவோ பாட்டு பாடி இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களாம், அதெல்லாம் ரசூல்லா ஏற்று இனிமையாக கேட்டிருக்காங்களே, அப்போ அதெல்லாம் எடுக்கலாம்ல? அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. ரசூல்லா ஒன்று சொல்கிறாங்கன்னா அது மூலப்பொருளை புரிய வேண்டும். ஆனால் அதிலும் கூட வேறுபாடு, சுன்னத்தில் வேறுபாடு, ஃபர்லில் வேறுபாடு, இதில் வேறுபாடு, அதில் வேறுபாடுனா அப்போ இந்த உலகம் எவ்வாறு மாறும் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல்லா இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஒட்டும். அதாவது நம்ம மஹ்ஷர்ல நடந்து போய்கிட்டு இருப்போங்க, மஹ்ஷர்ல நடந்து போயிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா சிராத்துல் முஸ்தகீம் அந்த பாலத்தில் நம்ம போய்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம கீழே ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் இருக்கும். நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுவோம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து நம்மளை வந்து ஒரு திடமாக பிடிக்கும். அது யாரு தெரியுமா? மேல் நோக்கி பார்த்தால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனலார்கள் தான். அதாவது ஒரு பாவியாக இருந்தாலும் சரி அவரும் மனிதர் தான், அவரும் சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்பதனை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபாடினை தூக்கி எறிந்து விட்டார்கள். இறுதியாக ஒன்றை கூறி முடித்து விடுகிறேன். என்னன்னா அரசியல்வாதிங்கன்னா பொதுவாக இப்படி தான் கூறுவாங்க, மக்களுக்காகவே நான் அவர்களுக்காக தான் நான் இருக்கப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வாயினால் சொல்லுவது என்பது அல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை நிகழ்த்தி காட்டினார்கள். மக்களுக்காக தான் இருந்தார்கள், மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நம்மளும் வேறுபாடினை கலைந்து நம் வாழ்வில் வாழச் செய்வானாக. அதே போன்று இவ்வாறு இந்த சபையில் எவ்வாறு நம்மளை அல்லாஹ் குவிய வைத்திருக்கின்றானோ அதே போன்று நான் சொர்க்கத்திலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல்லாஹ் இருக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.